பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கை போல கோடநாடு வழக்கிலும் விரைவில் தீர்ப்பு வரும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி வழக்கில் கிடைத்த தீர்ப்பில் திமுக அரசுக்கோ முதலமைச்சருக்கோ என்ன பங்கு இருக்கிறது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எதிர்கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தீர்ப்பளித்த கோவை நீதிமன்றம் குற்றவாளிகள் 9 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்தது. அதிமுக முன்னாள் நிர்வாகியான அருளானந்தம் உள்ளிட்டோருக்கும் தண்டனை அறிவிக்கப்பட்டது. நீதிமன்றத்தில் இத்தீர்ப்பிற்கு பல்வேறு அரசியல் கட்சிகளும் வரவேற்பு தெரிவித்தன. இதற்கிடையே பொள்ளாச்சி வழக்கில் தங்களுக்கு வேண்டியவர்களை காப்பாற்ற அதிமுக முயற்சித்ததாக அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை அள்ளி வீசியது திமுக. அதிமுக நிர்வாகி உள்ளிட்ட குற்றவாளிகளால் பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் நிகழ்த்தப்பட்டது பெருங்கொடுமை என தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றவாளி கூடாரத்தை பாதுகாக்க சார்கள் முயற்சித்ததாக சாடியிருந்தார். மானம் இருந்தால் அவர்கள் வெட்கி தலை குனியட்டும் எனவும் காட்டமாக தெரிவித்திருந்தார். அதேபோல திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழியும் பொள்ளாச்சி விவகாரத்தில் அதிமுக மீது குற்றச்சாட்டுக்களை அள்ளி வீசினார். இந்நிலையில் உதகையில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் பொள்ளாச்சி வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் என ஏற்கனவே தான் கூறியது தற்போது நடந்துள்ளதாக தெரிவித்தார். நான் எப்படி ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமா உறுதியா யாரு குற்றவாளியோ அவன் தண்டிக்கப்படுவார்கள். எப்படிப்பட்ட பொறுப்பு சரி, எவ்வளோ பெரிய சுபாக்கு இருந்தாலும் சரி நிச்சயமா தண்டிக்கப்படுவார்கள் சொன்னேன். அது நடந்திருக்கு. அதனால தான் அசம்பிளி கூட சட்டமன்ற கூட்டத்தொடரில் அசம்பிளி கூட பேசும்போது இந்த ஆட்சியினுடைய பொள்ளாட்சியே சாட்சி, பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாட்சி சாட்சின்னு சொல்லிட்டு பொள்ளாச்சி வழக்கை போலவே கோடநாடு கொலை கொள்ளை வழக்கிலும் குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை கிடைக்கும் என்று அவர் தெரிவித்தார். கொலை கொள்ளை வழக்கு ஒரே மாதிரி இருக்குமா சார்? அதுவும் போயிட்டு இருக்கு. அதுவும் இந்த உரிய தண்டனை கிடைக்கும். இதனிடையே பொள்ளாச்சி வழக்கு தீர்ப்பில் திமுக அரசுக்கோ முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கோ என்ன பங்கு இருக்கிறது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். வழக்கில் கைது நடவடிக்கை மேற்கொண்டதும் சிபிஐக்கு மாற்றியதும் அதிமுக அரசுதான் என தெரிவித்துள்ள அவர் பொள்ளாச்சி வழக்கு தீர்ப்பில் முதலமைச்சர் ஏன் மார்தட்டுகிறார் எனவும் கேள்வி எழுப்பினார். அது மட்டுமல்லாமல் கோடநாடு வழக்கை சுட்டிக்காட்டிய எடப்பாடி பழனிசாமி இதில் வழக்கு பதிந்தும் கைது நடவடிக்கை மேற்கொண்டதும் அதிமுக அரசுதான் எனவும் பதிவிட்டுள்ளார். இந்நிலையில் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தொடர்புடையவர்கள் அதிமுகவை சேர்ந்தவர்கள் என அறிந்ததும் எடப்பாடி பழனிசாமி பித்தலாட்டங்கள் செய்ததாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டியுள்ளார். வழக்கு கூட பதிவு செய்யாமல் குற்றவாளிகளை காப்பாற்ற பழனிசாமி துடித்ததாகவும் காட்டமாக அமைச்சர் விமர்சித்துள்ளார். திமுகவும் இதர எதிர்க்கட்சிகளும் நடத்திய போராட்டங்களின் விளைவாகவே பொள்ளாச்சி வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டதாகவும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். இப்படியாக பொள்ளாச்சி வழக்கு தீர்ப்பு தொடர்பாக திமுக அதிமுக இடையே விவாதம் தொடரும் நிலையில் முதலமைச்சரின் பேட்டியால் கோடநாடு விவகாரமும் அரசியல் வட்டாரத்தில் தற்பொழுது மீண்டும் பேசுபொருளாகியுள்ளது.